டேவிட் வார்னர் டு ஆர்சிபி ரூமர்ஸ் முடிவுக்கு வருகிறதா இந்த வதந்தி. கௌதம் கம்பீர் வர்சஸ் டீம் இந்தியா புதிதாக உருவாகி இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம் கான்ட்ரவர்சிஸ். 3 மேட்சில் 300 ஐபிஎல்லில் ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக களமிறங்குவாரா இந்த ஸ்டார் பிளேயர்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்தியன் டீம் குறித்து அப்படியே சேர்ந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா இன்னும் 2 நாளில் ஆஸ்திரேலியா கூட சிட்னியில் பிங்க் டெஸ்ட்டில் ஆட இருக்கிறாங்க. அப்படின்னா பிங்க் பாலில் மேட்ச் அப்படின்னு கேட்காதீங்க. பிங்க் டெஸ்ட் வேறு, பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வேறு. சிட்னி டெஸ்ட் ரெட் பாலில் தான் நடக்க போகுது. பட் அந்த டெஸ்ட்டோட பேர் பிங்க் டெஸ்ட். ஆஸ்திரேலியாவோட லெஜெண்டான கிளென் மெக்ரா அவருடைய ஒய்ஃப் கேன்சரால் இறந்ததை தொடர்ந்து கேன்சர் குறித்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்த முன்னெடுப்பு தான் இந்த பிங்க் டெஸ்ட். மோஸ்ட்லி சிட்னி கிரவுண்டே பிங்க் மயமாக காணப்படும். பிளேயர்ஸ் கூட பிங்க் கலரில் கேப் போட்டிருப்பாங்க. இதுதான் பிங்க் டெஸ்ட்டுக்கான சிக்னிஃபிகன்ஸ். இப்போது ஆக்சுவல் டெஸ்ட் மேட்ச்க்கு வருவோம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு கான்ட்ரவர்சி போகுது. ஆக்சுவல் மேட்ச் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அந்த மேட்ருக்கு வரேன். ஆஸ்திரேலியன் டீமில் மோஸ்ட்லி எந்த வித சேஞ்சும் பெருசாக இருக்காது. சேம் பிளேயிங் லெவனாக தான் இருக்கும். கான்ஸ்டஸ், குவாஜா, லாபிஷேன், ஸ்மித், ஹெட், மார்ஷ், கேரி, கமின்ஸ், லயன், போலண்ட் அண்ட் ஸ்டார்க்கு தான். இதில் ஸ்டார்க்கு மைனர் இன்ஜுரி ஸ்கேர் இருக்குது. ஸோ மேபி அவருக்கு பதிலாக வேறு ஃபாஸ்ட் பவுலர் ஆட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. சுப்மன் கில்லை திருப்பி டீமில் எடுக்க போகிறாங்களா? அப்படி எடுத்தால் யாருக்கு பதிலாக எடுப்பாங்க? நிதிஷ் ரெட்டியை நிச்சயம் தூக்க முடியாது. வாஷியும் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஷார்ட் செலெக்ஷனுக்காக பண்ட்டை கூட ட்ராப் பண்ணுவாங்கலாம் சில ரூமர்ஸ் இருக்குது. ஆனால் அது ஃபார் ஃபெச்சுடுன்னு நினைக்கிறேன். சிட்னியில் பொதுவாக பேட்டிங்க்கும் ஸ்பின்னுக்கும் சாதகமாக தான் பிச்சர்ஸை நாம் பார்த்துருக்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்லேயே சிட்னி தான் நம்ம கண்டிஷன்ஸுக்கு க்ளோசஸ்ட். ஸோ இந்தியா ஹேவ் அ சான்ஸ். பட் ட்ரெஸ்ஸிங் ரூம் மொரால் சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. Guys, if you are serious about sports and உங்களோட ஸ்போர்ட்ஸ் கியரை எலிவேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா you need to check out Parry Match Sports. இந்த brand is all about bold choices, pushing limits and drawing inspiration from world's top athletes. On the field அல்லது ஜிம்மோ, whatever you need to achieve for your goals, they have it. And தமிழ் கிரிக்கெட்டுங்கிற கூப்பன் கோட அவங்க வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் you get 800 rupees discount on your purchase. So gear up with Parry Match Sports and start pushing forward. நியூ இயர் அதுவுமா அதை இந்தியன் எக்ஸ்பிரஸில் பப்ளிஷ் ஆகி இருக்கிற ஆர்டிக்கல் தான் இந்தியன் கிரிக்கெட்டில் இன்னைக்கு ஹாட் டாபிக். அதுவும் கிரெடிபிள் ஜேர்னலிஸ்ட் பிரேக் பண்ணியிருக்கிறதால இந்த மேட்டரில் நிறைய உண்மையும் இருக்குன்னு தோணுது. அவங்களுடைய ரிப்போர்ட் என்னன்னா, இப்போதைக்கு இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கேயாஸ் தான் இருக்குது. ஹெட் கோச் கௌதம் கம்பீர் வர்சஸ் இந்தியன் பிளேயர்ஸ்னு ஒரு ஸ்பிளிட் இருக்கிறதா சொல்கிறாங்க. கம்பீரோட முதல் அதிருப்தி செலக்டர்ஸ் மேலே. புஜாரா இந்த டூருக்கு கண்டிப்பாக வேணும்னு கம்பீர் செலக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. பட் செலக்டர்ஸ் செவி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின்னுக்கு அப்புறம் கூட புஜாரா இன்க்ளூஷன் பற்றி கம்பீர் பேசிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. தென் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் மேலே கம்பீருக்கு என்ன கோவம்னா, எந்த பிளேயரும் டீமோட டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி படி ஆடாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னு கம்பீர் ஃபீல் பண்ணுறாரு. ரோஹித், கோலி, ஜெய்ஸ்வால், பண்டோட டிஸ்மிசல்ஸ்லாம் கம்பீர் இதுக்கு கொடுக்குற எடுத்துக்காட்டு. கம்பீர் பக்கம் இதெல்லாம் கன்சர்ன்ஸ்னா, கம்பீரோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட கிரெடிபிலிட்டி குறித்து இன்னொரு பக்கம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. குறிப்பாக சுனில் கவாஸ்கர் ரீசெண்டாக மீடியாவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேட்ஸ்மேன் யாரும் அப் டு த மார்க் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னா அபிஷேக் நாயரோட ரோல் இந்த டீம் என்ன? அவர் பேட்டிங் கோச்சா அல்லது அசிஸ்டன்ட் கோச்சா? கம்பீரே இன்டர்நேஷனல் லெவலில் அபிஷேக் நாயரை விட அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கம்பீரால் இந்த இந்தியன் டீம் பேட்டர்ஸ்க்கு டெக்னிக்கலாக ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு கோவமாக பேசியிருக்காரு. கீ அப்டேட் என்னன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸோட முடிவில் தன்னோட இன்டர்நேஷனல் டெஸ்ட் கரியர் குறித்து டிசைட் பண்ண இருக்காரு ரோஹித் சர்மான்னு சொல்கிறாங்க. மேபி அது ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். ஒருவேளை அவர் ரிட்டையர் ஆனால் நெக்ஸ்ட் கேப்டன் யாருங்கிற கேள்வி இருக்குது. யங் கன்ஸ் யாரும் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கிறதா பிசிசிஐ ஃபீல் பண்ணல. மேபி ஒரு சீனியர் பிளேயர் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரி கேப்டனாக இருக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. யார் அந்த சீனியர் பிளேயர்னு தெரியல. மேபி விராட் கோலியா இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது. எனிவே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் டிராவிஸ் ஹெட் செலிப்ரேஷனுக்கு அர்த்தமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா எம்சிஜி டெஸ்டோட 4th இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்ட் விக்கெட் எடுத்தாரு டிராவிஸ் ஹெட். அப்போ அவர் செஞ்ச செலிப்ரேஷன் சோஷியல் மீடியாவில் பேச பொருளாச்சு. இன்ஃபேக்ட் அந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் அநாகரிகமாக இருந்துச்சுன்னு கூட பலர் சொன்னாங்க. பட் அதுக்கான ஆக்சுவல் ரீசனா கேப்டன் பேட் கமின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டோட செலிப்ரேஷனுக்கு என்ன மீனிங்னா, டிஜிட் ஆன் ஐஸ். அதாவது ஜென்ரலா ஸ்போர்ட்ல ஒரு பிளேயர் செம பீக்கா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹி ஆர் ஷி இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆனா சூடா இருக்காப்ல அப்படின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி. ஸோ விக்கெட் எடுத்துட்டு தன்னோட ஃபிங்கர் ரொம்ப ஹாட்டா இருக்கிறதாகவும் அதை ஐஸ்ல போட்டு கூல் பண்றதாகவும் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஹெட். இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரு ஸ்ரீலங்கா கூட ஒரு முறை 4 விக்கெட் எடுத்துட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில டிஜிட் ஆன் ஐஸ்லும் போட்டிருந்தாரு. வெளியானது ஐசிசி அவார்ட்ஸ்க்கான நாமினேஷன். இந்த கேட்டகரிக்கு யார் நாமினேட்டட்? வருஷம் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஈச் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணி ஐசிசி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி 2024க்கான நாமினேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவார்டான ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர், அதாவது எல்லா ஃபார்மேட்டையும் சேர்த்து பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்டுங்கிற அவார்டுக்கான நாமினிஸ் லிஸ்ட்டில் ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், டிராவிஸ் ஹெட்டோட ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. இந்த அவார்டுக்கு பும்ரா தான் ஹெவி ஃபேவரட். ஸோ அவர் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தென் பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் அவார்டுக்கு ஹாரி ப்ரூக், பும்ரா, ரூட்டோட சேர்ந்து கமிந்து மெண்டிஸ் நாமினேட் ஆகியிருக்கிறாரு. இந்த அவார்டுக்கும் பும்ரா தான் தகுதியானவர்.
பட் பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்ட் பும்ராக்கு கொடுக்கப்படுறதால ரூட் ஆர் ப்ரூக்கு டெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுக்கப்படும்னு எனக்கு தோணுது. மேஜர் டீம்ஸ் யாரும் நிறைய ஓடிஐ மேட்சஸ் ஆடல. ஸோ ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டுக்கான நாமினிஸ் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக இருக்கிறாங்க. பனிந்து ஹசரங்கா, குஷால் மெண்டஸ், அஸ்மதுல்லா ஓமர்சாய் அண்ட் ஷெர்ஃபேன் ரெதர்ஃபர்ட் இருக்காங்க. இதில் ஷெர்ஃபேன் ரெதர்ஃபர்டுக்கு அவார்டு கிடைக்க நல்ல சான்சஸ் இருக்கு. T20 பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம், டிராவிஸ் ஹெட், சிக்கந்தர் ராசா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் நாமினேட் ஆயிருக்காங்க. பும்ரா, ரோஹித், பாண்டியாக்கு தாராளமாக நாமினேஷன்ஸ் கிடைச்சிருக்கலாம். பட் இவங்க T20 வேர்ல்டு கப் தவிர இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய T20 மேட்சஸ் ஆடலை. ஸோ அந்த கிரைட்டீரியாவில் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஒரு இந்தியன் பிளேயரான ஹர்ஷ்தீப் சிங்க்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும்னு தோணுது. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் நாமினேஷன்ஸில் ஸ்மிருதி மந்தனாவும், எமர்ஜிங் பிளேயர் நாமினேஷன்ஸில் ஸ்ரேயங்கா பாட்டீலும் இருக்காங்க. IPL 2025 குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட் ஹெட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி அப்போ ஃபுல் ஃபிட்னஸில் இருக்கிறதுக்காக ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இங்கிலாந்துக்கு எதிரான ஒயிட் பால் மேட்சஸை ஸ்கிப் பண்ண போகிறதா ரிப்போர்ட்ஸ் வருது. பிக் பேஷ் லீக் நடத்திய பெஸ்ட் ஹேர் சர்வேல தொடர்ந்து 2வது வருடமா முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு ஆஸ்திரேலியன் ஓபனரான கிறிஸ் லின். யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 150 ரன்ஸ் இன் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டுங்கிற யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு மும்பை ஓபனரான ஆயுஷ் மாத்ரே. சிஎஸ்கே உட்பட பல ஐபிஎல் டீம்ஸோட ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ண பிளேயர் இவர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் அன்சோல்டு, மேபி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் மிச்சல் மார்ஷோட ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கிறது குறித்து ஆஸ்திரேலியன் ஹெட் கோச் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. மார்ஷோட ஸ்பாட்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அவர்கிட்ட இருந்து பெட்டர் அவுட்புட்டை எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு மெக்டொனால்ட். நான் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ஃபிட்டாக இல்லை. ஸோ என்னோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் இல்லாமல் டென்னிஸ், பேட்மிண்டன், ஃபுட்பால் மாதிரி கேம் ஆடுறது எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு மகேந்திர சிங் தோனி. ஓகே, மேஜர் டாபிக் ஆஃப் த டேக்கு வருவோம். ப்ரோ, டேவிட் வார்னர் ஆர்சிபிக்கு வராராமே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம் பண்ணியிருந்தீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட சிலர் ஏதாவது பிளேயருக்கு இன்ஜுரி ஆனால் சிஎஸ்கேவால் வார்னர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி. டேவிட் வார்னர் பிஎஸ்எல் டிராஃப்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஜனவரி 11 பிஎஸ்எல் டிராஃப்ட் நடக்க இருக்கு. ஆல்ரெடி மேஜர் நேம்ஸை மிஸ் அவுட் பண்ணதால வார்னர் மோஸ்ட்லி பிஎஸ்எல் டீம்ஸால் தட்டி தூக்கப்படுவார். பிக் பேஷ் லீக்லையும் டீசெண்டான ஃபார்ம் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ வார்னரை ஐபிஎல்ல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள் ரீசன் தான். ஏப்ரல் 8 to May 19 தான் பிஎஸ்எல் 10th சீசன் நடக்க இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் சேம் டைம் ஆஸ் ஐபிஎல் 2025. ஸோ வார்னருக்கு பிஎஸ்எல் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னா அவர் அங்கே தான் போவார். வார்னரின் ஐபிஎல் 2025 நாம மறந்துடலாம். கான்ட்ராக்ட் கிடைக்குமா பார்ப்போம். பட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுதான் மயங்க் அகர்வால். அவரோட எபிலிட்டிக்கு எப்படி மயங்க் அகர்வால் ஐபிஎல் ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனார்னு இப்போவும் எனக்கு புரியல. பட் ரீசெண்ட் இயர்ஸில் ஐபிஎல்ல ஜொலிக்காதது பெரிய வேலையை பார்த்து விட்டுருச்சு. பட் மயங்க் இப்போ விஜயசாரே டோர்னமெண்ட்டில் 3rd consecutive 100 அடிச்சிருக்காரு. ஸோ இன்னமும் ஒயிட் பாலில் தனக்கு சரக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வராரு மயங்க் அகர்வால். ஐபிஎல்ல இந்தியன் பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டா மயங்க் வில் பி ஹை ஆன் தட் ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. உங்கள் கேள்வி டிசிஎன் பதில். இன்னைக்கான கமெண்ட் சஞ்சய் சாண்ட் 7952 கிட்ட இருந்து, ப்ரோ டெய்லி வீடியோ போட்டால் டெய்லி ஓட்டு போடுறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில் நம்ம தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனல் நாமினேட் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட்டு போடலாம். ஸோ டெய்லி நீ வீடியோ போடு, நான் டெய்லி ஓட்டு போடுறேன் அப்படின்னு சஞ்சய் மிரட்டுறாரு. நியாயமான மிரட்டல் தான். இதுக்காகவாவது அட்லீஸ்ட் ஓட்டிங் முடிகிற வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. வீடியோ போடுவது என்னோட கடமை, ஓட்டு போடுவது உங்களுடைய கடமை. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, கொஷின்ஸு ஆர் ஒப்பீனியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் அட்ரஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், சிட்னி டெஸ்ட்டில் இந்தியன் டீமில் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட் சீரிஸோட ரிட்டையர் ஆனால் அடுத்த இந்தியன் டீம் டெஸ்ட் கேப்டனுக்கு உங்கள் சாய்ஸ் யார்? ஐசிசி அவார்ட்ஸில் எந்த கேட்டகரியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஓட்டு போட மறந்துடாதீங்க. தமிழ் கிரிக்கெட்டுங்கிற கூப்பன் கோட அவங்க வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் யூ கெட் 800 rupees டிஸ்கவுண்ட் ஆன் யுவர் பர்ச்சேஸ். ஸோ கியர் அப் வித் பாரிமேன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் புஷிங் forward.